வணக்கம், வந்தனம், நமஸ்தே, நமஸ்கார் எல்லாருக்கும் இனிய காலை வணக்கம் மக்களே. நான் உங்கள் சஞ்சு. வெல்கம் டூ சஞ்சு கரண்ட் அஃபேர்ஸ். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, மே 16 மற்றும் 17ஆம் தேதியுடைய கரண்ட் அஃபேர்ஸ். மே 16ஆம் தேதி ஒரு சின்ன சம்பவம் பண்ணிட்டு ரெக்கார்ட் பண்ணது ஆல்ரெடி தெரியும் உங்களுக்கு. கன்டினியூஸா ஃபாலோ பண்ணவும் தெரியும். நம்ம லேப்டாப் அடிக்கடி சில நேரம் வந்து ஏதாவது மக்கர் பண்ணும். அந்த மாரி அது ஒரு சின்ன மக்கர். அதனால வந்து அ நைட் வரும்போதும் கூட அது அது வீடியோ ஒரு மாரி இதாயிடுச்சு. அதனால 2 வீடியோ சேர்த்து இன்னைக்கு காலையில போட முடியல. அதனால இன்னைக்கு கொஞ்சம் லேட்டா வருது உங்களுக்கு. ஸோ அந்த இதுக்கு மன்னிச்சுக்கவும். நம்ம கிளாஸ்க்குள்ள போயிடலாம் மக்களே. ஸோ எப்பவும் போல நம்ம கிளாஸ் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி நம்ம லாஸ்ட் கிளாஸ்ல என்ன பார்த்தோமோ அத ஒரு வாட்டி ரிவைஸ் பண்ணிட்டு இன்னைக்கான கிளாஸ்க்குள்ள போலாம். ஸோ எல்லாரும் ஃபிளாஷ்பேக் போயிடலாமா? மே 15ஆம் தேதிக்குள்ளது. சாங்க்ரி பீன் ரிசீவ்ட் ஜிஐ டேக் ரீசென்ட்லி. இட் பிலாங்ஸ் டு விச் ஸ்டேட்? சாங்க்ரி பீன் சமீபத்தில் புவிசார் குறியீடு பெற்றது. இது எந்த மாநிலத்தை சேர்ந்ததுன்னா ராஜஸ்தான். ஆப்ஷன் டி. அடுத்த கேள்வி, வேர் வாஸ் இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் 3 நானோமீட்டர் சிப் டிசைன் சென்டர்ஸ் இனாகிரேட்டட்? இந்தியாவின் முதல் 3 நானோமீட்டர் சிப் வடிவமைப்பு மையங்கள் எங்கு திறக்கப்பட்டன? 2 இடத்துல, பெங்களூர்லயும் நொய்டாலையும். ஆப்ஷன் டி, ஏ அண்ட் சி. அடுத்த கேள்வி, இந்தியாவுடைய 52nd சீஃப் ஜஸ்டிஸ் 52வது தலைமை நீதிபதி யார் அப்படின்னா நமக்கு பி.ஆர். கவாய். ஓகேவா? இதுல என்ன அப்படின்னா அந்த பி.ஆர். கவாயோட அப்பா வந்து கவர்னரா இருந்தவராம். அன்னைக்கு தான் பார்த்தேன். ஓகேவா? அடுத்த கேள்வி, நெக்ஸ்ட் ஹூ இஸ் அப்பாயிண்டட் as the நியூ சேர்மன் ஆஃப் யூபிஎஸ்சி? யூபிஎஸ்சியின் புதிய தலைவராக நியமிக்கப்பட்டவர் அஜய் குமார், முன்னாள் டிஃபென்ஸ் செக்ரட்டரி. அடுத்தது, கனடாவுடைய முதல் ஹிந்து ஃபாரின் மினிஸ்டர் அனிதா ஆனந்த். ஆப்ஷன் ஏ. அடுத்த கேள்வி, ஆஸ்திரேலியாவுடைய ஃபர்ஸ்ட் விமன் அப்போசிஷன் லீடர், ஆஸ்திரேலியாவின் முதல் பெண் எதிர்க்கட்சி தலைவர் சூசன் லே. அடுத்த கேள்வி, சக்தி அப்படின்னு சொல்லிட்டு சைக்ளோனுக்கு, அதாவது புயலுக்கு பேர் வச்சது வந்து எந்த நாடு அப்படின்னா இலங்கை, ஸ்ரீலங்கா. தீபிகா குமாரி ஆர்ச்சரி வில்வித்தை போட்டியோடு தொடர்புடையவங்க. அடுத்த கேள்வி, இன்டர்நேஷனல் டே ஆஃப் ஃபேமிலிஸ் குடும்பங்கள் தினம் மே 15. ஆயுர்வேதா தினம் செப்டம்பர் 23. இப்போ இன்னைக்கான கரண்ட் அஃபேர்ஸ்க்குள்ள போயிடலாம். மே 16 மற்றும் 17. முதல்ல நம்ம கிளாஸ்க்குள்ள போக முன்னாடி நாளைக்கு, அதாவது மண்டே வந்து நமக்கு மே 19ஆம் தேதி ஜெனரல் இங்கிலீஷ் பேட்ச் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ ஜெனரல் இங்கிலீஷ் பேட்ச் முழுக்க முழுக்க பிகினர்ஸ்க்கானது மக்களே. யாராவது வந்து புதுசா இங்கிலீஷ் ஸ்டார்ட் பண்றவங்களா இருக்கட்டும், இல்ல தமிழ்ல இருந்து நான் இங்கிலீஷ் மாறுறேன்னு சொல்றவங்களா இருக்கட்டும், ஃபுல் அண்ட் ஃபுல்லி உங்களுக்கு வீடியோ கிளாஸ், உங்களுக்கு பிடிஎஃப் மெட்டீரியல், டெஸ்ட் சீரிஸ் எல்லாமே சேர்த்து ஒரு இது. மொத்தம் 20 நாள் கிளாஸ். ஒவ்வொரு நாளும் 2 மணி நேரம் கிளாஸ். மொத்தம் 40 மணி நேரம் லைவ் கிளாஸ் இருக்கும். லைவ் பார்க்க முடியல ரெக்கார்டா பார்த்துக்கலாம். அது போக டெஸ்ட் சீரிஸ்ல 25 டெஸ்ட், புக் வைஸ் டெஸ்ட்டும் இருக்கும், சிலபஸ் வைஸ் டெஸ்ட்டும் இருக்கும். 250 பேஜ் பிடிஎஃப் இது கூட வந்துரும் மக்களே. ஸோ இந்த பேட்ச்ல ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க 9442755642 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு 3999 ஜிபே அல்லது போன்பே பண்ணிட்டு இதே நம்பருக்கு வாட்ஸ்அப்ல ஸ்கிரீன்ஷாட் அனுப்பி ஜாயின் பண்ணிக்கலாம். சப்போஸ் இந்த நம்பருக்கு பே பண்ண முடியல, இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் எனக்கு டெக்ஸ்ட் பண்ணுங்க, நான் வேற நம்பர் சென்ட் பண்றேன். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம கிளாஸ்க்குள்ள போயிடலாம் மக்களே. முதல்ல தமிழ்நாடு நியூஸ். ஸோ தமிழ்நாடு நியூஸ்ல பாத்தீங்க அப்படின்னா வந்து அதாவது புத்தகங்கள், அதாவது நம்ம புக்ஸ் அண்ட் ஆத்தர்ஸ் பொறுத்த வரைக்கும் ஏதாவது ஒரு பெரிய ஆட்கள் எழுதுனாங்க அப்படின்னா அது நம்ம முக்கியமா பார்த்துக்கணும். ஓகேவா? அதாவது நம்மளுடைய சிஎம், டெபுட்டி சிஎம், இல்ல ஏதாவது மினிஸ்டர்ஸ் இவங்கெல்லாம் எழுதுனா ரொம்ப முக்கியம். ஸோ இப்போ நேத்து, ஆமா, சாட்டர்டே பாத்தீங்க அப்படின்னா வந்து நம்மளுடைய பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் ஒரு புத்தகத்தை எழுதி வெளியிட்டிருக்காரு. தேசிய கல்விக் கொள்கை 2020 எனும் மத யானை. ஸோ மத யானை அப்படிங்கிற இந்த புத்தகத்தை எழுதியவர் யார் அப்படின்னா அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள். அண்ணா லைப்ரரி போய் படிக்கிறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அண்ணா லைப்ரரியில வச்சுதான் அந்த நூல் வெளியீட்டு விழா அப்படிங்கிறது நடைபெற்றது. ஸோ இப்போ ஒவ்வொருத்தங்களும் எழுதிய புத்தகங்கள் பத்தி ஜஸ்ட் ஒரு இது பார்த்துடலாம். மு.க. ஸ்டாலின் யாரு? நம்மளுடைய முதல்வர் அவருடைய சுயசரிதையுடைய பெயர் என்ன ஞாபகம் இருக்கா? உங்களில் ஒருவன் அப்படிங்கிற அந்த புக்கு எழுதினது யாரு? நம்மளுடைய முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்கள். இந்த வேலு யார்? வேலு ஞாபகம் இருக்கா? ஏவா வேலு, நம்மளுடைய பொதுப்பணித்துறை அமைச்சர், பிடபிள்யூடி மினிஸ்டர் ஈவா வேலு. அவரும் ஒரு புத்தகம் எழுதினார். என்ன அப்படின்னா கலைஞர் எனும் தாய் அப்படிங்கிற புத்தகத்தை எழுதியவர் நம்மளுடைய பொதுப்பணித்துறை அமைச்சர் ஈவா வேலு. சோ அந்த அந்த வரிசையில மத யானை அப்படிங்கிற புத்தகத்தை எழுதியவர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி. அதாவது தேசிய கல்விக் கொள்கை, நேஷனல் எஜுகேஷன் பாலிசி 2020, அதை வந்து என்னன்னு சொல்றாங்க? மத யானை அப்படின்னு சொல்றாங்க. இந்த தேசிய கல்விக் கொள்கை 2020 வந்து அந்த அந்த டிராப்ட் பாலிசிய, ஓகேவா,
அந்த பாலிசிய வந்து யாரு, அந்த கல்விக் கொள்கையை வந்து உருவாக்குனது, அந்த கமிட்டியுடைய ஹெட் யாரு அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா கஸ்தூரி ரங்கன். நல்லா புரிஞ்சுக்கோங்க. அதாவது அந்த அந்த நேஷனல் எஜுகேஷன் பாலிசி போர்டு தான் நம்ம தமிழ்நாட்டுல கிளி கிளி கிழிச்சிட்டு இருக்காங்க ஆளுங்கட்சி. சோ அந்த கமிட்டி, அதாவது நேஷனல் எஜுகேஷன் பாலிசின்னு ஒண்ணு உருவாக்குனாங்கல்ல, அந்த உருவாக்குனதுக்கு ஒரு கமிட்டி போட்டாங்க. அந்த கமிட்டியுடைய தலைவர் யார் அப்படின்னா கஸ்தூரி ரங்கன். நம்ம தமிழ்நாட்டுல இருந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா, அதாவது பொதுவா ஜென்ரலா வந்து நம்மளுடைய தமிழ்நாட்டுல எப்படின்னா, மத்திய அரசு ஏதாவது கொண்டு வந்தா, இல்ல எங்களுக்கு வேண்டாம், அது நல்லது கெட்டது அப்படிங்கிற செகண்டரி, அது வேண்டாம் அப்படின்னு சொல்றது அது நம்மளுடைய ஒரு இது ஆயிடுச்சு. ஓகே, நம்மளுடைய ஒரு பாலிடிக்ஸ் ஆயிடுச்சு. அதனால எங்களுக்கு இந்த தேசிய கல்விக் கொள்கைகள்லாம் வேண்டாம், நாங்க எங்களுக்கான கல்விக் கொள்கையை நாங்க வகுத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு மாநில கல்விக் கொள்கை, ஸ்டேட் எஜுகேஷன் பாலிசின்னு ஒண்ணு உருவாக்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு யாருடைய தலைமையில தமிழ்நாட்டுல கமிட்டி போட்டாங்க அப்படின்னா முருகேசன், அதாவது ஜஸ்டிஸ் டி முருகேசன் அவருடைய தலைமையில மாநில கல்விக் கொள்கை உருவாக்குறதற்கான கமிட்டி அப்படிங்கிறது போட்டாங்க. இதெல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோ. நான் சொல்ற எல்லாமே உங்களுக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல ரொம்பவே இம்பார்ட்டன்ட். ஓகேவா? அடுத்தது தேசிய செய்திகள், நேஷனல் நியூஸ் போயிடலாம். நேஷனல் நியூஸ்ல பாத்தீங்க அப்படின்னா எங்கும் ஜிஎஸ்டி, எதிலும் ஜிஎஸ்டி. அதாவது என்ன வாங்கினாலும் ஜிஎஸ்டி. இப்போ போன் வாங்கினா ஜிஎஸ்டி, காது குடையதுக்கு பஞ்சு வாங்கினா ஜிஎஸ்டி, மிட்டாய் வாங்கினா எல்லாத்துலயுமே வந்து நம்ம ஜிஎஸ்டி இருக்கும். ஓகேவா? சோ ஜிஎஸ்டி எப்போ கொண்டு வரப்பட்டது? ஜூலை 1, 2017. இந்த ஜிஎஸ்டி வந்து எந்த மாநிலம் அதிகமா வந்து ஜிஎஸ்டி வருவாய் ஈட்டுது அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா, அதாவது மகாராஷ்டிரா தான். ஓகே, தமிழ்நாட்டுலாம் இல்ல, மகாராஷ்டிரா தான். மகாராஷ்டிரா கடந்த அந்த வருடம், அதாவது பினான்சியல் இயர் 2025ல வந்து அவங்க மட்டும் வந்து எவ்வளவு ஜிஎஸ்டி ஜெனரேட் பண்ணிருக்காங்க, வருவாய் ஈட்டியிருக்காங்க அப்படின்னா, அதாவது ஜிஎஸ்டினா குட்ஸ் அண்ட் சர்வீஸ் டாக்ஸ், சரக்கு மற்றும் சேவை வரியில பாத்தீங்க அப்படின்னா 3,18,497 கோடி, லட்ச கோடி, அதாவது 3 லட்சம் கோடிக்கு வந்து இந்த ஜிஎஸ்டி வருவாய் ஈட்டியிருக்காங்க மக்களே. இதுல 2வது இடத்துல இருக்கிறது யாரு அப்படின்னா குஜராத். 2வது இடத்துல குஜராத் இருக்காங்க. 3வது இடத்துல யார் இருக்காங்க அப்படின்னா நமக்கு கர்நாடகா இருக்காங்க. தமிழ்நாடு ஃபர்ஸ்ட் 3 இடத்துல இல்ல. முதல்ல மகாராஷ்டிரா, 2வது குஜராத், 3வது கர்நாடகா ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த சிக்கிம் இருக்குல்ல, சிக்கிம் மாநிலத்தை பத்தி ஒன்று சொல்ல நினைச்சேன். அதாவது சிக்கிம் மாநிலம் வந்து சமீபத்துல 50வது மாநில தினத்தை கொண்டாடுச்சு. 50th ஸ்டேட்ஹுட் டே, 50வது மாநில தினத்தை சமீபத்தில் கொண்டாடிய மாநிலம் எது அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா சிக்கிம். ஓகே, சிக்கிம் அப்படிங்கிற மாநிலம் எப்போ உருவாச்சு? அதாவது மே 16, 1975ல உருவாக்கப்பட்டதுதான் சிக்கிம். இந்தியாவுடைய 22வது மாநிலம், 22nd ஸ்டேட் ஆஃப் இந்தியா எது அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா சிக்கிம் அப்படின்னு ஆன்சர் போடுங்க. ஓகேவா? அடுத்த கேள்வி போயிடலாமா? சோ நெக்ஸ்ட் இன்டர்நேஷனல் நியூஸ் போயிடலாம் மக்களே. இன்னொரு முக்கியமான செய்தி நான் ஆல்ரெடி சொன்னது, நம்மளுடைய டெலிகிராம் ஃபாலோ பண்றவங்க தெரியும். அதாவது யூனிட் 8, அதாவது இப்போ யூனிட் 6 இருக்குல்ல, அதுக்கு நம்ம புது மெட்டீரியல் ஒன்று லான்ச் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த மெட்டீரியல் வந்து யாருக்காவது வேணும் அப்படின்னா அந்த டீடைல்ஸ் எல்லாமே நம்ம நீ சொல்லுவோம். நம்ம டெலிகிராம்லேயே போஸ்ட் பண்ணியிருக்கோம். 3000 கொஸ்டின் அண்ட் ஆன்சர், 500 திருக்குறள் வித் எக்ஸ்பிளனேஷன். அதுவும் இல்லாம வந்து பிஒய்க்யூ முதல்ல ஃபர்ஸ்ட் 100 மட்டும் தான் சொல்லியிருந்தோம். பட் எல்லாரும் கேட்கறதுனால எல்லாருக்குமே வந்து அந்த 3 வருஷத்துக்கான யூனிட் 8 ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினும் நம்ம வந்து ஃப்ரீயா கொடுப்போம். எல்லாமே பிடிஎஃப், இது இங்கிலீஷ் தமிழ் ரெண்டுத்துலயுமே அவைலபிளா இருக்கு. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா விச் இஸ் த வைட்லி ஸ்போக்கன் லாங்குவேஜ் இன் த வேர்ல்ட், உலகில் பரவலாக பேசப்படும் மொழி எது? அதாவது ரொம்ப தமிழ் பற்றி மிக்க உள்ளவங்க டக்குன்னு தமிழ் சொல்லிடாதீங்க, கொஞ்சம் லாஜிக்கா திங்க் பண்ணி சொல்லணும். ஓகேவா? அதாவது என்ன அப்படின்னா நமக்கு மக்களே எத்னோலாக், அதாவது எத்னோலாக் அப்படிங்கிற ஒரு அமைப்பு. ஓகேவா? இந்த அமைப்பு வந்து ஒரு ரிப்போர்ட் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ரிப்போர்ட்ல வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா உலகத்திலேயே எந்த மொழி அதிகமா பேசுறாங்க அப்படின்னா ஆங்கிலம். என்ன மொழி? ஆங்கிலம். 2வது தமிழா? இல்ல, 2வது சைனீஸ். ஓகேவா? சோ 3வது என்ன அப்படின்னா ஹிந்தி. எனக்கே ஆச்சரியமா இருக்கு. ஓகே, 3வது ஹிந்தி இருக்கு, 4வது ஸ்பெயின் இருக்கு. ஓகேவா? தமிழ் வந்து நம்ம தமிழ் வந்து எல்லா இடத்துலயும் பரவி இருக்கு. ஆனா அந்த அளவு பெருசா, ஐ மீன் அந்த தமிழ் மக்களுடைய எண்ணிக்கைகள் அந்த அளவுக்கு அதிகமா இல்ல. ஏன் அப்படின்னா நம்ம வந்து கரெக்டா வந்து குடும்ப கட்டுப்பாடு இதெல்லாம் கரெக்டா நம்ம பண்ணி நம்ம கரெக்டா வச்சுக்கிட்டோம் நம்மளுடைய பாப்புலேஷன். ஓகேவா? மற்ற நாடுகள்ல மற்ற இதெல்லாம் அப்படி கிடையாது. ஹிந்தி இதெல்லாம் அப்படி கிடையாது. நார்த்ல எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா வந்து நமக்கே தெரியும், அங்க வந்து ஃபர்டிலிட்டி ரேட் அதிகம், பாப்புலேஷன் கண்ட்ரோல்லாம் ஒழுங்கா பண்ணல அப்படிங்கறதுனால சோ ஹிந்தி வந்து நிறைய இடத்துக்கு போயிருக்கு. சோ நமக்கு அதாவது இந்தியாலயுமே வந்து அதிகமா பேசப்படக்கூடிய மொழி எதுன்னு கேட்டாங்க அப்படின்னா ஹிந்தி தான். ஓகேவா?
2வது பெங்காலி, 3வது மராத்தி, அடுத்து தெலுங்கு, அடுத்ததுதான் நமக்கு தமிழ்லாம் வரும். ஓகேவா? ஸோ வந்து ஆனா எல்லா மொழிகளுக்கும் தாய்மொழி எதுன்னா, அது நம்ம தமிழ் தான். அதாவது நீங்க எத்தன வேணாலும் இருக்கலாம். பிள்ளைங்க எத்தன வேணாலும் இருக்கலாம். தாய் ஒண்ணு தானே. அந்த தாய் யார் அப்படின்னா, நம்ம தாய்மொழி தமிழ் மொழி தான். ஓகேவா? ஸோ அடுத்த கேள்வி போயிடலாம் மக்களே. இன் விச் கண்ட்ரி வாஸ் த யாலா கிளேசியர் லொகேட்டட்? யாலா பனிப்பாறை எந்த நாட்டில் அமைந்துள்ளது? அதாவது இந்த செய்தி வந்து ஒரு மாரி என்ன சொல்றதுக்கு, இது வித்தியாசமா இருக்கும். ஓகேவா? என்ன அப்படின்னா, இப்போ ஒரு மனுஷனா பிறக்கிறோம். மனுஷனா பிறப்பு அப்படின்னு இருந்தா இறப்புன்னு ஒண்ணு இருக்கும். இப்ப நம்ம நம்ம இறந்துட்டோம் அப்படின்னா என்ன பண்ணுவாங்க? நமக்கு வந்து இறுதிச் சடங்குலாம் செய்வாங்க. எல்லாரும் வந்து ஒப்பாரி வைப்பாங்க. இந்த மாரிப்பட்ட விஷயங்கள் நடக்கும்ல. சோ இங்க ஒரு பனிப்பாறை வந்து இறந்ததாக அறிவிக்கப்பட்டுள்ளது. அதாவது என்னங்க பனிப்பாறை, அதாவது ஒரு கிளேசியர் வந்து டெட் அப்படின்னு சொல்லிட்டு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அத அனௌன்ஸ் பண்ணது மட்டும் இல்லாம அதுக்கு ஃபியூனரல் இறுதிச் சடங்குலாம் வந்து கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? அப்படி எந்த பனிப்பாறை பண்ணாங்க அப்படின்னா, யாலா பனிப்பாறை, யாலா கிளேசியர். யாலா கிளேசியர் எங்க இருக்கு அப்படின்னா, நமக்கு நேபாள்ல இருக்கு மக்களே. இதுதான் முதல் முறையா இப்படி ஒரு ஒரு பனிப்பாறைக்கு வந்து இறந்து விட்டது அப்படின்னு சொல்லிட்டு அறிவிக்கிறது இல்ல. சோ என்ன அப்படின்னா, அதாவது ஓகே ஜூ அதாவது ஓகே ஜோகுல் கிளேசியர் அப்படி ஓகே ஜோகுல் பனிப்பாறை அப்படின்னு ஒண்ணு ஐஸ்லாண்ட்ல இருக்கு. இதுக்கு 2019லயே சமாதி கட்டியாச்சு. ஓகேவா? சோ இந்த மாதிரி நிறைய, அதாவது அந்த கிளைமேட் சேஞ்ச், அதாவது நம்ம பருவநிலை மாற்றங்கள், அதே மாதிரி நம்ம மனிதர்களுடைய அந்த அந்த பொல்யூஷன் இதெல்லாம் இது பண்றதுனால நிறைய பனிப்பாறைகள்லாம் பாத்தீங்க அப்படின்னா என்ன ஆகுது அப்படின்னா உருகி அப்படியே போயிருது. சோ அதுல வந்து இந்த ஓகே ஜோகுல், யாலா இதெல்லாம் நியூஸ்ல வரக்கூடியது. இதெல்லாம் நோட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஏன் இந்த வாட்டி கிளேசியர் பத்தி கேள்வி வரலாம், பனிப்பாறை பத்தி கேள்வி வரலாம் அப்படின்னா, நமக்கு இப்ப எந்த வருஷம் 2025 நம்ம வந்து போஸ்டிங் வாங்கக்கூடிய வருஷம் மட்டும் இல்ல. இது இன்னொரு முக்கியமான வருஷம். என்ன வருஷம் அப்படின்னா, இன்டர்நேஷனல் இயர் ஆஃப் கிளேசியர் பிரிசர்வேஷன், சர்வதேச பனிப்பாறை பாதுகாப்பு ஆண்டு. சர்வதேச பனிப்பாறை பாதுகாப்பு ஆண்டாக 2025 சமீபத்துல அறிவிச்சாங்க. ஓகேவா? அதே மாதிரி உலக பனிப்பாறை தினம் என்னைக்கு அப்படின்னா மார்ச் 21. மார்ச் 21 வேர்ல்ட் டே ஆஃப் கிளேசியர்ஸ், உலக பனிப்பாறை தினம். ஓகேவா? சோ அதே மாதிரி இந்த ஆப்ஷன்ல இருக்க நாடுகள்ல எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா சில சில சம்பவங்கள் போயிட்டு இருக்கு. பப்புவா நியூகினியான்னு ஒரு நாடு இருக்கு. நம்ம பார்த்திருக்கோம்ல, படிச்சிருப்போம், நீங்க ஜியோகிராஃபில படிச்சிருப்பீங்க. அதாவது நிறைய மொழிகள் அங்க பப்புவா நியூகினியால இருக்கு. அங்க அந்த நாட்டுல நிறைய மொழிகள் மட்டும் இல்ல, இப்போதைக்கு என்ன அப்படின்னா நம்ம உலக சுகாதார நிறுவனம் வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷன் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க, அந்த நாட்டுல போலியோ போலியோ வைல்டு போலியோ அட்டாக், நிறைய போலியோ அவுட் அட்டாக் ஆயிருக்கு மக்களே. நிறைய மக்கள் போலியோவால பாதிக்கப்பட்டுட்டு வராங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ பிபி பப்புவா நியூகினியா போலியோ அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே மாதிரி இந்த காங்கோ, நம்ம காங்கோ அப்படின்னு சொன்னோடனே அயன் படம் ஞாபகம் வரும். சூர்யா, அயன், காங்கோ, டைமண்ட், மாம்போ இதெல்லாம் ஞாபகம் வரும். ஓகேவா? சோ இந்த காங்கோவை என்ன பண்ணியிருந்தாங்க அப்படின்னா, அந்த ஃபிஃபா இருக்காங்கல்ல, அந்த ஃபுட்பால் அசோசியேஷன் சமீபத்துல அந்த காங்கோ டீமை சஸ்பெண்ட் பண்ணியிருந்தாங்க. இப்ப அந்த சஸ்பெண்ட வந்து ரிவோக் பண்ணிட்டாங்க, சஸ்பெண்ட எடுத்து விட்டாங்க. அதே மாதிரி ஹோண்டுராஸ் அப்படிங்கிறது பாத்தீங்க அப்படின்னா மத்திய அமெரிக்க நாடு, சென்ட்ரல் அமெரிக்கன் நேஷன். இவங்க நம்ம டெல்லியில இருக்குல்ல, டெல்லியில வந்து ஒரு எம்பசி தூதரகத்தை வந்து ஓபன் பண்ணிருக்காங்க. சோ ஹோண்டுராஸ், காங்கோ, பப்புவா நியூகினியா, நேபாள் எல்லாத்தையும் பத்தி தெரிஞ்சுக்கணும். எப்படி எந்த எக்ஸாம்ல கேட்டாலும் ஆன்சர் போட்டு டாப் நாட்ச்ல வந்துடும். ஓகேவா? சோ அடுத்த போயிடலாம் மக்களே, அவார்ட்ஸ். ஓகேவா? சோ அவார்ட்ஸ்ல பாத்தீங்கன்னா இன்னைக்கு யாருக்கு என்ன அவார்ட் கொடுக்க போறோம் அப்படின்னா, உலக உணவு விருது. அதாவது உணவு விருது, வேர்ல்டு ஃபுட் பிரைஸ். இந்த உலக உணவு பரிசு அப்படிங்கறது வந்து யாருக்கு கொடுப்பாங்க அப்படின்னா, நல்லா சமைக்கிறவங்களுக்கோ இல்ல நல்லா சாப்பிடுறவங்களுக்கோ, சாப்பாட்டு ராமன் மாதிரி 5 கிலோ பிரியாணியை வச்சுட்டு 5 நிமிஷத்துல சாப்பிடுறவங்களுக்கு கொடுக்கறது இந்த ஃபுட் பிரைஸ் இல்ல. அந்த ஃபுட்ல ஒரு ரெவல்யூஷன். ஓகேவா? அதாவது வந்து உணவுல வந்து ஒரு புரட்சியை ஏற்படுத்தக்கூடியவங்களுக்கு தான் வந்து இந்த வேர்ல்ட் ஃபுட் பிரைஸ். ஓகேவா? இந்த வேர்ல்ட் ஃபுட் பிரைஸ் அப்படிங்கிறது யார் ஜெயிச்சாங்கன்னு சொல்றதுக்கு முன்னாடி, அதாவது எப்பவுமே யார் ஜெயிச்சாங்கன்னு சொல்ற முன்னாடி அந்த அந்த அவார்டு என்ன, அந்த அவார்டுக்கு ஒரு பில்டப் கொடுத்துடணும்ல. ஸோ இந்த வேர்ல்ட் ஃபுட் பிரைஸ் அப்படிங்கிறது வேர்ல்ட் ஃபுட் ஃபவுண்டேஷன் அப்படிங்கிற அமைப்பு தான் கொடுக்குறாங்க. முதல்ல இந்த அவார்டு வந்து எப்ப கொடுத்தாங்க அப்படின்னா 1986, அதாவது 1986ல தான் இது பண்ணாங்க. இந்த அவார்டை யார் கிரியேட் பண்ணா அப்படின்னா நார்மன் போர்லாகா. இந்த பேர் எங்கேயோ கேள்விப்பட்ட மாதிரி இருக்கே சார் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா, பசுமை புரட்சியின் தந்தை
இந்தியால இல்ல, உலகுல, உலகின் பசுமை புரட்சியின் தந்தை தான் நார்மன் போர்லாக். அவர் உருவாக்கியதான் இந்த வேர்ல்டு ஃபுட் பிரைஸ் அப்படிங்கிறது. இது ஜெயிக்கவங்களுக்கு என்ன குடுப்பாங்க அப்படின்னா, யுஎஸ் டாலர் 500,000, அதாவது 500,000 யுஎஸ் டாலர் வந்து இதை ஜெயிக்கிறவங்களுக்கு வந்து பரிசாக கொடுக்கப்படும். ஓகேவா? சோ இந்த அவார்டு வந்து வேர்ல்டு ஃபுட் டே, உலக உணவு தினம் ஞாபகம் இருக்கா? அக்டோபர் 16 உலக உணவு தினம் அன்னைக்கு தான் இந்த விருதை வந்து கொடுப்பாங்க. இந்த வருஷம் யார் வாங்கியிருக்காங்க அப்படின்னா, பிரேசில் நாட்டை சேர்ந்த மரி ஏஞ்சலா ஹங்கிரியா. பிரேசில் நாட்டை சேர்ந்த மரி ஏஞ்சலா ஹங்கிரியா. எதற்காக அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, அதாவது ஃபர்டிலைசர், உரம் அப்படின்னு எடுத்துட்டாலே ரசாயன உரம் தான், கெமிக்கல் ஃபர்டிலைசர்ஸ் தான் இருக்கு. அதுக்கு ஆல்டர்னேட்டிவா சில விஷயங்கள்லாம் பண்ணியிருக்காங்க. சோ அதுக்காக தான் வந்து மரி ஏஞ்சலா கிடைச்சிருக்கு. அது ஆல்டர்னேட்டிவ் டு கெமிக்கல் ஃபர்டிலைசர்ஸ் சில விஷயங்கள் பண்ணியிருக்காங்க அதுக்காக. ஓகேவா? அதே மாதிரி இந்த ஆப்ஷன்ல இருக்காங்கலாம் யாருன்னு பாத்துடலாமா? ஹர்வான்ஸ் சாவ்லா, பியூஷ் சாவ்லா இல்ல, ஹர்வான்ஸ் சாவ்லா. சோ இந்த சாவ்லா யார் அப்படின்னா, இந்த பிரிக்ஸ் கூட்டமைப்பு இருக்குல்ல, இந்த பிரிக்ஸ் கூட்டமைப்புல வந்து ஓகேவா, சேம்பர் ஆஃப் காமர்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரின்னு இருக்கு. அதாவது பிரிக்ஸினுடைய வர்த்தகம் மற்றும் தொழில் கூட்டமைப்பினுடைய தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் இந்த ஹர்வான்ஸ் சாவ்லா அப்படிங்கிறவர். ஓகேவா? அனுராக் பூஷன் அப்படிங்கிறவர் யார் அப்படின்னா, இந்தியாஸ் அம்பாசிடர் டு ஸ்வீடன், அதாவது இந்தியாவுக்கு, அதாவது ஸ்வீடன் நாட்டுக்கான இந்திய தூதர், இந்தியாஸ் அம்பாசிடர் டு ஸ்வீடன். ஓகேவா? பங்கஜ் அத்வானி நம்ம எல்லாருக்கும் தெரியும், பில்லியர்ட்ஸ் கேம் விளையாடக்கூடியவர். சோ ஒரு சிசிஐ பில்லியர்ட்ஸ் டைட்டில், சிசிஐ பில்லியர்ட்ஸ் கிளாசிக் டைட்டில் அப்படிங்கிற டைட்டில் வந்து சமீபத்துல ஜெயிச்சிருக்காரு. சோ பங்கஜ் அத்வானி பில்லியர்ட்ஸ். ஓகேவா? சோ இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க, ரொம்ப 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 முக்கியம். ஓகேவா? சோ அதே மாதிரி இந்த வேர்ல்ட் ஃபுட் பிரைஸ் வந்து என்னன்னு சொல்றாங்க அப்படின்னா, அதாவது உணவு மற்றும் மற்றும் விவசாயத்துக்கான நோபல் பரிசு, நோபல் பிரைஸ் ஃபார் ஃபுட் அண்ட் அக்ரிகல்ச்சர் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? சோ அடுத்தது நெக்ஸ்ட் வந்து இன்னொருத்தங்களுக்கு ஒரு ஆர்மியில ஒரு பதவி கொடுத்திருக்காங்க. ஓகேவா? ஹூ இஸ் கன்ஃபர்ட் வித் த ஹானரரி ரேங்க் ஆஃப் லெப்டினன்ட் கர்னல் இந்த டெரிட்டோரியல் ஆர்மி. ராணுவத்தில் லெப்டினன்ட் கர்னல் என்ற கௌரவ பதவி யாருக்கு வழங்கப்பட்டது அப்படின்னா, ஸ்போர்ட்ஸ் பர்சன்ஸ்க்கு எல்லாம் கொடுப்பாங்க, நல்லா விளையாட ஸ்போர்ட்ஸ் பர்சன். நீரஜ் சோப்ரா இவருக்கு கொடுக்கலன்னா இந்த விருது யாருக்குமே கொடுக்கறதுக்கு தகுதியே கிடையாது. ஓகேவா? ஏன்னா இந்தியாக்காக போயிட்டு ஒலிம்பிக்ல போய் தங்கம் ஜெயிச்சாரு, அதுக்கு அடுத்த வாட்டி வெள்ளி. இந்தியாவுடைய தங்க மகன், வெள்ளி மகன், எல்லா மகனும் சொல்லலாம். அதாவது இவர் ஜெயிச்ச நாள் எந்த அளவுக்கு இவருடைய இன்ஃபுளுன்ஸ் இருக்குன்னா, அதாவது இவர் ஒலிம்பிக்ல தங்கம் ஜெயிச்ச நாள் ஆகஸ்ட் 7. அந்த நாள இந்தியாவுல ஈட்டி எறிதல் தினம், ஜாவ்லின் த்ரோ டே. நமக்கு நீரஜ் சோப்ரா அப்படிங்கிறவர் வந்து ஈட்டி எறிதல் விளையாட்டோடு தொடர்புடையவர். ஓகேவா? சோ அது மட்டும் இல்லாம இப்போ எங்க இருக்காருன்னா, இந்த டோஹா பிரீமியர் லீக், இந்த டைமண்ட் லீக்னு சொல்லுவாங்க, டோஹா கத்தார்ல வந்து போயிட்டு இருக்கு. சோ அதுல வந்து எவ்வளவு மீட்டர் தூரம் வீசி இருக்காரு அப்படின்னா, மக்களே 90 மீட்டர், அதாவது 90 மீட்டர் அப்படிங்கறத தாண்டிட்டாரு. 90.23 மீட்டருக்கு வீசி இருக்காரு ஈட்டிய. ஓகேவா? சோ இது வந்து அதனால 2வது இடம் தான். அப்ப முதலிடம் யாரு அப்படின்னா வந்து, அதாவது ஜூலியன் வெப்பர் அப்படின்னு ஒருத்தர் இருக்காரு. இந்த ஜூலியன் வெப்பர் அப்படிங்கிறவர் வந்து ஜெர்மனி நாட்டை சேர்ந்தவர். 91.06 மீட்டர் ஃபர்ஸ்ட். ஓகேவா? ஜூலியன் வெப்பர், ஜெர்மனி. இவரும் வந்து ஈட்டியறிதான். ஓகேவா? சோ அடுத்து பிரக்ஞானந்தா. சோ இவரும் வந்து பாத்தீங்க அப்படின்னா நிறைய ஜெயிச்சிட்டு இருக்காரு. சோ இதுல பாத்தீங்க அப்படின்னா சூப்பர் பெட் செஸ் கிளாசிக் சாம்பியன்ஷிப். ஓகேவா? சூப்பர் பெட் செஸ் கிளாசிக் டைட்டில் எங்க நடைபெற்றது அப்படின்னா, ரொமானியா நாட்டுல நடைபெற்றது. அதுல வந்து பிரக்ஞானந்தா ஜெயிச்சிருக்காரு, டைட்டில் வின்னர் ஆயிருக்காரு. சூப்பர் சிங்கர் டைட்டில் வின்னர்ல இது சூப்பர் பெட் கிளாசிக் அந்த செஸ் போட்டியினுடைய டைட்டில் வின்னர் ஆட்டு ரொமானியா நாட்டுல நடைபெற்ற போட்டி பிரக்ஞானந்தா ஜெயிச்சிருக்காரு. ஓகேவா? அதே மாதிரி ரோஹித் சர்மா, அதாவது மும்பை இந்தியன்ஸ் ஃபேன் தான் நம்ம. சரி, பார்த்து நிறைய பேர் சிஎஸ்கே இருப்பீங்க. ஸோ ரோஹித் சர்மாவுக்கு வந்து ஒரு அங்கீகாரம் கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னா, ரோஹித் சர்மா, விராட் கோலி எல்லாம் நம்ம, அதாவது நம்ம பிடிச்ச பிளேஸ் எல்லாம் ரிட்டையர் ஆயிட்டே வராங்க. அது பார்க்கவே ஒரு மாதிரி இருக்கு. ஸோ இந்த ரோஹித் சர்மாவுடைய பெயர்ல ஒரு ஸ்டாண்ட், ரோஹித் சர்மா ஸ்டாண்ட் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கடே ஸ்டேடியத்துல புதுசா அமைச்சிருக்காங்க. அவரை கௌரவப்படுத்தும் விதமான. வாங்கடே ஸ்டேடியம் எங்க இருக்கு அப்படின்னா மும்பைல. ஓகேவா? ஸோ மும்பை வாங்கடே ஸ்டேடியம்ல அமைஞ்சிருக்குது. எங்க அப்படின்னா ரோஹித் சர்மா ஸ்டாண்டுனா ஒண்ணு இல்ல மக்களே, இந்த ஸ்டேடியத்துல ஒவ்வொன்றும் உட்கார இடம் இருக்குல்ல, அதுல ஒவ்வொரு போர்ஷனுக்கும் ஒவ்வொரு பேர் வைப்பாங்க.
ஸ்டாண்டு, பெவிலியன் இந்த மாதிரிலாம் ஒவ்வொன்றும் வைப்பாங்க. ஸோ அதில் வந்து ரோஹித் சர்மா பேர் வச்சிருக்காங்க. ஓகேவா? அடுத்து போயிடலாமா? ஸோ நெக்ஸ்ட் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் மக்களே, யூனிட் 6ஓட நியூ மெட்டீரியல் பிடிஎஃப் வந்து நம்ம லான்ச் பண்ணியிருக்கோம். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா 3000 ஒன்லைனர் கொஸ்டின் அண்ட் ஆன்சர் இருக்கும். சப்போஸ் நீங்க இங்கிலீஷ் மீடியம் வாங்குனீங்கன்னா 3000 கொஸ்டின் இங்கிலீஷ்ல இருக்கும். தமிழ் மீடியம்னா 3000 கொஸ்டின் தமிழ்ல இருக்கும். அடுத்தது 500 திருக்குறள் வித் எக்ஸ்பிளனேஷன் பிடிஎஃப். இது தமிழ்ல தான் இருக்கும். திருக்குறள் தமிழ்லயே படிங்க. இங்கிலீஷ் மீடியம் உள்ளவங்களும் தமிழ்லயே படிங்க. அதுதான் ஈஸியா இருக்கும். இது போக யூனிட் 8, அதாவது யூனிட் 8 உடைய 3 வருஷம் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பிடிஎஃப் தனியா அனுப்பிடுவோம் மக்களே. ஸோ இந்த மெட்டீரியல் வேணும், பிடிஎஃப் வேணும் அப்படின்னா 599 இந்த நம்பருக்கு ஜிபே அல்லது போன்பே பண்ணிட்டு இதே நம்பருக்கு வாட்ஸ்அப்ல ஸ்கிரீன்ஷாட் அனுப்பி நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேவா? 94452756 தமிழ் வேணுமா இங்கிலீஷ் வேணுமான்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணிட்டு அனுப்புங்க. சப்போஸ் பேமெண்ட் ஆகல அப்படின்னா இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க, எனக்கு நான் வேற நம்பர் தரேன். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் போயிடலாம் மக்களே. விளையாட்டு செய்திகள். விளையாட்டு செய்திகள்ல வந்து இந்தியாவுடைய 86வது செஸ் கிராண்ட் மாஸ்டராக யார் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கு? இந்தியாவின் 86வது சதுரங்க கிராண்ட் மாஸ்டர் யாரு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ஸ்ரீஹரி. ஸ்ரீஹரி ஆப்ஷன் டி. அப்போ 85 யார் அப்படின்னா இந்த ஷியாம் நிக்கில் 85, வைஷாலி ரமேஷ் பிரக்னானந்தோட அக்கா 84, ஆதித்யா சமந்த் 83, 83, 84, 85, 86 வரிசையா போட்டாச்சு. ஓகேவா? அதனால அப்படியே நோட் பண்ணிக்கோங்க. அதாவது இந்த கிராண்ட் மாஸ்டர் டைட்டில் எப்படி கொடுப்பாங்க அப்படின்னா, நீங்க ஆணா இருக்கும் பட்சத்துல அந்த ஈலோ ரேட்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஈலோ ரேட்டிங் அது அங்க இப்ப நமக்கு இப்ப கிரிக்கெட்ல ரன் இதெல்லாம் இருக்கலாம், அந்த மாதிரி ஈலோ ரேட்டிங் இருக்கு போல. ஸோ அந்த மென்னுக்கு வந்து 2500 ஈலோ ரேட்டிங் எடுத்தா கிடைச்சிரும். அதே மாதிரி பெண்கள், நீங்க பெண்ணா இருக்கும் பட்சத்துல 2300 ஈலோ ரேட்டிங் கிடைச்சா உங்களுக்கு கிடைச்சிரும். ஓகேவா? டன். அடுத்தது போயிடலாமா? ஸோ நெக்ஸ்ட் விச் ஸ்டேட் டாப் த கேலோ இந்தியா யூத் கேம்ஸ் 2025? 2025ஆம் ஆண்டு கேலோ இந்தியா இளைஞர் விளையாட்டு போட்டியில் முதலிடம் பிடித்த மாநிலம் எது அப்படின்னு கேக்குறாங்க. ஓகேவா? அதாவது கேலோ இந்தியா விளையாட்டு போட்டி முதல்ல எங்கு நடைபெற்றது அப்படின்னா பீகார்ல மக்களே. ஸோ பீகார்ல நடைபெற்றது. இது வந்து 7வது எடிஷன், 7th எடிஷன். ஓகேவா? இதனுடைய அந்த சின்னத்தினுடைய பெயர் வந்து கஜசிம்மா. கஜசிம்மா, நரசிம்மா இல்ல, இது கஜசிம்மா. போட்டியில வந்து எப்பவுமே வந்து, அதாவது இந்த டீம் நல்லா விளையாடுறாங்க எப்பவுமே. அதாவது மகாராஷ்டிரா தான் முதலிடம். 158 மெடல் ஜெயிச்சிருக்காங்க. 2வது தமிழ்நாடா? இல்ல, ஹரியானா. ஹரியானா எவ்வளவு அப்படின்னா 117 மெடல். 3வது இடம் தமிழ்நாடா? இல்ல, 3வது இடம் ராஜஸ்தான், 60 மெடல் ஜெயிச்சிருக்காங்க. அப்ப தமிழ்நாடு எத்தனாவது இடம் அப்படின்னா தமிழ்நாடு 6வது இடத்துல இருக்காங்க. தமிழ்நாடு 65 மெடல். என்ன சார் ஒண்ணுமே புரியலையே, 60 மெடல் எடுத்தவன் 3வது இடம், 65 மெடல் எடுத்தவன் வந்து 6வது இடமா? நான் ஆல்ரெடி சொன்னேன், இதுல வந்து மெடல் முக்கியம் இல்ல. ஓகேவா? கோல்டு தான் முக்கியம். ஸோ தமிழ்நாடு வந்து மொத்தம் பாத்தீங்க அப்படின்னா 15 கோல்டு, 21 சில்வர், 29 பிரான்ஸ் வெண்கலம் அடிச்சிருக்காங்க. அதாவது கோல்ட பொறுத்து தான் ஓவரால் மெடலை வச்சு எந்த போட்டியிலையுமே வந்து அந்த ரேங்க் போட மாட்டாங்க. ஓகேவா? அதாவது வந்து கோல்டு எவ்வளவு அடிக்கிறாங்க கம்பேரிட்டிவ்லி, உங்களுக்கு ராஜஸ்தான்லாம் கோல்டு அதிகமா அடிச்சனால அவங்களுக்கு ராஜஸ்தானுக்கு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? டன். அப்போ ஜெயிச்சது யார் அப்படின்னா மகாராஷ்டிரா. அடுத்தது இம்பார்ட்டன்ட் டேஸ்ல வந்து நேஷனல் டெங்கு டே, தேசிய டெங்கு தினம் என்னைக்கு அப்படின்னா மே 16. ஸோ மே 16 இது மட்டும் இல்ல, அந்த இன்டர்நேஷனல் டே ஆஃப் லைட் டே என்னைக்கு கொண்டாடுறாங்க அப்படின்னா நமக்கு வந்து மே 16 தான். அது போக வந்து லிவிங் டுகெதர் இன் பீஸ். ஓகேவா? ஸோ அதாவது லிவிங் டுகெதர் இன் பீஸ், அதாவது ஒன்றாக அமைதியாக வாழ்றதுக்கெல்லாம் ஒரு தினம்னு வச்சிருக்காங்க. அதுவும் மே 16. ஓகேவா? அதுக்கு அடுத்து பாத்தீங்க அப்படின்னா என்டேஞ்சர்ட் ஸ்பீசிஸ் டே, அழிந்து வரும் இனங்கள் தினம். இந்த 2 நாளும் வந்து எந்த வருஷமா இருந்தாலும் அது மே 16 தான். இந்த அதாவது அழிந்து வரும் இனங்கள் தினம்னு ஒண்ணு இருக்குல்ல, இது வந்து எப்போ அப்படின்னா, அதாவது ஒவ்வொரு மே மாதமும் 3வது வெள்ளிக்கிழமை. 3வது வெள்ளிக்கிழமை கோயில்ல போய் இந்த விளக்கு போடுங்க அப்படிங்கிற மாதிரி 3வது வெள்ளிக்கிழமை அழிந்து வரும் இனங்கள் தினம். ஓகேவா? இந்த வருஷம் 3வது வெள்ளிக்கிழமை நமக்கு 16 வந்து, அதனால 16. ஓகேவா? ஸோ அடுத்த கேள்வி, வேர்ல்ட் டெலிகம்யூனிகேஷன் டே இஸ் அப்சர்வ்ட் ஆன், உலக தொலை தொடர்பு தினம் எப்போது அனுசரிக்கப்படுகிறது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ எப்போ அனுசரிக்கப்படுகிற ரெக்கார்டிங் ஆயிட்டு தான் இருக்கு. எதுக்கும் ஒரு வாட்டி செக் பண்ணிக்கணும், அப்போ செக் பண்ணிக்கணும் போல. ஓகே டன். ஸோ வேர்ல்ட் டெலிகம்யூனிகேஷன் டே என்னைக்கு அப்படின்னா மே 17ஆம் தேதி. ஸோ வேர்ல்ட் டெலிகம்யூனிகேஷன் டேனுடைய அந்த கருப்பொருள் என்ன அப்படின்னா ஜெண்டர் ஈக்குவாலிட்டி இன் டிஜிட்டல் டிரான்ஸ்ஃபர்மேஷன். ஜெண்டர் ஈக்குவாலிட்டி இன் டிஜிட்டல்
டிரான்ஸ்ஃபர்மேஷன் அப்படிங்கிறது. ஓகேவா? டிஜிட்டல் மாற்றத்தில் பாலின சமத்துவம். டிஜிட்டல் மாற்றத்தில் பாலின சமத்துவம் மே 17. ஓகேவா? ஸோ மே 17 இன்னும் ஒரு நாள் முக்கியமா கொண்டாடுறாங்க. ஹைப்பர் டென்ஷன் டே. அதாவது உயர் ரத்த அழுத்த தினம். உயர் ரத்த அழுத்த தினம் இன்னைக்கு நமக்கு அதுவும் மே 17 தான். ஓகேவா? ஸோ வீடியோ பார்த்துட்டு இருக்கோம், மறக்காம லைக் பண்ணிட்டு வீடியோ பாருங்க மக்களே. ஏன்னா உங்களுடைய லைக்ஸ் தான் என்னுடைய மோட்டிவேஷன். மறக்காம லைக் பண்ணிட்டு பாருங்க. அதே மாதிரி குரூப் 2A பிரிலிம்ஸ் டெஸ்ட் பேட்ச் சேலஞ்சர்ஸ் பேட்ச் மே 19 மே 18 தான் ஜாயின் பண்றதுக்கு லாஸ்ட் டேட்டு. மொத்தம் 50 டெஸ்ட் இருக்கு மக்களே. நீங்க 2 இதை சூஸ் பண்ணிக்கலாம். 2 இதுல ஏதாவது ஒன்று ஜிஎஸ் பிளஸ் ஜெனரல் இங்கிலீஷ், இல்ல ஜிஎஸ் பிளஸ் பொது தமிழ். ஜிஎஸ் கேள்வி தமிழ்லயும் இருக்கும், இங்கிலீஷ்லயும் இருக்கும். ஸோ இந்த 2ல ஏதாவது நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். 50 டெஸ்ட். முதல்ல புக் எல்லாத்தையும் முடிச்சிரும் 6ஆம் கிளாஸ்ல இருந்து 12ஆம் கிளாஸ் வரைக்கும். அதுக்கு அடுத்தது வந்து சிலபஸ் வைஸ் போவோம். ஸோ சிலபஸ் வைஸ்ல வெயிட்டேஜ் உள்ள நிறைய வெயிட். இப்போ யூனிட் 6 எல்லாம் பாத்தீங்கன்னா 3 டெஸ்ட் கொடுத்துருப்போம். யூனிட் 1 ஒரு டெஸ்ட், 5 மார்க் உள்ளதுக்கு ஒரு டெஸ்ட் போதும். ரொம்ப நம்ம ஸ்மார்ட்டா பண்ணணும். ஓகே, அதுக்கப்புறம் வந்து ஃபுல் போர்ஷன் டெஸ்ட், கரண்ட் அஃபேர்ஸ் அது எல்லாமே இருக்கும். ஸோ இதுல ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க ஸ்கெடியூல் நம்ம டெலிகிராம் குரூப்ல இருக்கு, பாத்துக்கோங்க. 9445275642 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு 2499 பே பண்ணிட்டு ஸ்கிரீன்ஷாட் அனுப்புங்க வாட்ஸ்அப்ல இதே நம்பருக்கு. ஸோ நெக்ஸ்ட் தினமொரு திட்டம் நான் அன்னை கேட்டேன். அத்திக்கடவு அவினாசி திட்டம் அப்படிங்கிறது. அந்த அத்திக்கடவு அவினாசி திட்டம்னு நானும் சரி யாராவது ஒரு ஆள் வந்து கரெக்டா சொல்லுவாங்க, அதாவது ஒரு ஆள் நல்லா தெளிவா எல்லாத்தையும் சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லி நான் நினைச்சேன். ஆனா தப்பு கணக்கு ஆயிடுச்சு. கிட்டத்தட்ட நிறைய பேர், அதாவது ரமேஷ் மித்ரன், இந்த ரமேஷ் மித்ரன் அப்படிங்கிறவரு, அதாவது கிட்டத்தட்ட ஒரு 8 லைன். நான் கேட்டது வந்து ஒரு 2 மார்க் 3 மார்க் மாதிரி கேட்டேன். அவர் 16 மார்க் கொஸ்டின் ஆன்சர் எழுந்த மாதிரி அத்திக்கடவு அவினாசி திட்டம் எழுதியிருக்காரு. ரொம்ப நல்லா பண்ணியிருந்தார். நான் சிம்பிளா என்னென்னு மட்டும் சொல்றேன். ஓகேவா? அதாவது ஆகஸ்ட் 17 2024 திட்டம் ஆரம்பிக்கப்பட்ட தினம். ஆக்சுவலி அத்திக்கடவு அவினாசி திட்டம் அப்படிங்கிறது அது ரொம்ப நாளாவே சொல்லிட்டு இருக்க திட்டம். ஓகேவா? சோ இது வந்து பாத்தீங்க அப்படின்னா முக்கியமா, அதாவது இந்த பவானி நதி இருக்குல்ல, அதுல உள்ள உபரி நீர், அதுல வந்து உபரி நீர் எல்லாத்தையும் வந்து எந்த சைடு அப்படி திருப்பி விடணும் அப்படின்னா நமக்கு கோயம்புத்தூர். ஓகேவா? கோயம்புத்தூர், ஈரோடு, வேற எந்த ஒரு கோயம்புத்தூர், ஈரோடு, திருப்பூர், இங்க இருக்கக்கூடிய வறண்ட ஏரியாவுக்கு இது திருப்பி விடணும். எங்க இருந்து திருப்பி விடணும்? அந்த கலிங்கராயன் அணைக்கட்டு இருக்குல்ல, அங்க இருந்து திருப்பி விடணும். இந்த திட்டம் தான் வந்து நமக்கு அத்திக்கடவு அவினாசி திட்டம். இதுல பயன்பெறக்கூடிய மாவட்டங்கள் கோயம்புத்தூர், ஈரோடு, திருப்பூர். கோயம்புத்தூர், ஈரோடு, திருப்பூர், பவானி நதி. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் கமெண்ட் யுவர் ஆன்சர் செக்ஷன்ல லாஸ்ட் கிளாஸ்ல கேட்ட கேள்விக்கான சரியான விடை நாஷா முக்து பாரத் அபியான். இன்னைக்கான கேள்வி மேட்ச் த ஃபாலோயிங். பிப்ரவரி 28, ஆகஸ்ட் 20, ஏப்ரல் 21, அக்டோபர் 21. அந்த பக்கம் சிவில் சர்வீஸ் டே, குடிமுறை அரசு பணி தினமும், குடிமை பணி தினம்னே போட்டுக்கலாம். எதுக்கு யுனைடெட் நேஷன் டே, ஐக்கிய நாடுகள் தினம், தேசிய அறிவியல் மனப்பான்மை தினம், நேஷனல் சயின்டிபிக் டெம்பர் டே, நேஷனல் சயின்ஸ் டே, தேசிய அறிவியல் தினம். என்ன மேட்ச் அப்படின்னு கரெக்டா கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க மக்களே. அது மாதிரி வீடியோ பார்த்துட்டு இருக்கோம், மறக்காம லைக் பண்ணி வீடியோ பாருங்க. நெக்ஸ்ட் 1 இயர் கரண்ட் அஃபேர்ஸ் சப்ஸ்கிரிப்ஷன் ஜாயின் பண்ணாதவங்க, இதுல 1 இயர் கரண்ட் சப்ஸ்கிரிப்ஷன் என்னெல்லாம் வரும் அப்படின்னா, அக்டோபர் 2024 இருந்து செப்டம்பர் 2025 வரைக்கும் நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் ப்ரொவைட் பண்ணிடுவோம். இதுல குரூப் 1, 2, 4 எல்லாத்துக்குமே இன்க்ளூட் ஆயிடும். இதை ஜாயின் பண்றவங்களுக்கு வீக்லி கரண்ட் அஃபேர்ஸ் பிடிஎஃப் ப்ரொவைட் பண்ணுவோம். வீக்லி கரண்ட் அஃபேர்ஸ் டெஸ்ட் பிடிஎஃப் ஃபார்ம் இருக்கும், கூகுள் ஃபார்ம்லயும் இருக்கும். இது போக உங்களுக்கு மந்த்லி கரண்ட் அஃபேர்ஸ் பிடிஎஃப், மந்த்லி கரண்ட் அஃபேர்ஸ் டெஸ்ட் எல்லாமே இதுல வந்துடும். தமிழ், இங்கிலீஷ் ரெண்டுத்துலயுமே மெட்டீரியல் இருக்கும். ஓகேவா? டிஎன்பிஎஸ்சி, எஸ்எஸ்சி, ரயில்வே, டிஎன்யூஎஸ்ஆர்பி, டிஆர்பி, பாண்டிச்சேரி எக்ஸாமுக்கு இதை மட்டுமே படிச்சா போதும் மக்களே. ஸோ இதுல வந்து உங்களுக்கு சாம்பிள் இப்படி இருக்கும். ஓகேவா? அதாவது இப்ப நமக்கு ஏப்ரல் 4வது வாரம். ஸோ நம்ம கிளாஸ்ல எடுக்கிற கண்டென்ட், கிளாஸ்ல எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் சொல்லலாம், அந்த எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் இருக்கும். கிளாஸ்ல சொல்லாத நிறைய விஷயங்கள், இன்னும் நிறைய ஆடட் பாயிண்ட்ஸ் போட்டு மெட்டீரியல் ரெடி பண்ணியிருக்கோம். இங்கிலீஷ்லயும் இருக்கும், தமிழ்லயும் கீழே இருக்கும். ஓகேவா? இம்பார்ட்டன்டா ரெட்லையும் ஹைலைட் பண்ணியிருக்கோம். டெஸ்ட் பொறுத்த வரைக்கும் ஒரு வாரத்துக்கு 25 கேள்வி. எல்லா கேள்வியுமே உங்களுக்கு ஸ்டேட்மெண்ட் வைஸ், மேட்ச் த ஃபாலோயிங், சரியான இணையை தேர்ந்தெடுக்க, இந்த மாதிரி தான் இருக்கும். இதுல உங்களுக்கு ஸ்டாட்டிக் கொஸ்டின், நிறைய ஸ்டாட்டிக் ஜிகே கொஸ்டின் இதுல இன்க்ளூட் பண்ணியிருப்போம். அதை எங்க கத்துக்கலாம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, இந்த எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருப்போம். எக்ஸ்பிளனேஷன்ல நீங்க அதெல்லாம் கத்துக்கலாம். ஓகேவா? இதை இப்ப நீங்க ஜாயின் பண்ணீங்கன்னா அக்டோபர்ல இருந்து ஏப்ரல் வரைக்கும் உள்ளது அனுப்பிடும். அதுக்கப்புறம் உங்களுக்கு வாரந்தோறும் வந்துடும். இதை ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க 9445275642 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு 750 ஜிபே அல்லது போன்பே பண்ணிட்டு இதே நம்பருக்கு வாட்ஸ்அப் ஸ்கிரீன்ஷாட் அனுப்பி ஜாயின் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் நம்மளுடைய சஞ்சு கரண்ட் அஃபேர்ஸ் அப்படிங்கிற டெலிகிராம் சேனல் இருக்கு மக்களே. அந்த டெலிகிராம் சேனல் ஜாயின் பண்ணாதவங்க மறக்காம ஜாயின் பண்ணிடுங்க. ஸோ இதுல வந்து லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. இல்லை நீங்க டெலிகிராம்ல போயிட்டு சஞ்சு கரண்ட் அஃபேர்ஸ் டைப் பண்ணாலும் வரும்.
இல்ல டெய்லி சிஏ குவிஸ் போடுவோம். அது மட்டும் இல்லாம ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் டெஸ்ட் சீரிஸ் கண்டக்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஃப்ரீ டெஸ்ட் சீரிஸ் டெய்லி 20 கொஸ்டின். அத நீங்க அட்டெண்ட் பண்ணி பாருங்க. அதுக்கடுத்து நியூஸ் பேப்பர் கட்டிங். இங்கிலீஷ்ல வந்து தி ஹிந்து, தமிழ்ல தினமணி. நெக்ஸ்ட் நோட்டிபிகேஷன், நியூஸ், நம்மளுடைய பேட்சுடைய ஸ்கெட்யூல், ஆஃபர்ஸ் எல்லாமே இதுல நம்ம போடுவோம் மக்களே. மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க. இவ்வளவு நேரம் நிறைய விஷயங்கள் பார்த்துட்டோம். ஒரு டைம் எல்லாத்தையும் ரிப்பீட் பார்த்தல என் கூட சேர்ந்து நீங்களும் ஆன்சர் கொடுங்க. மத யானை புத்தகம் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி. ஜிஎஸ்டி எங்க அதிகமா இது கனெக்ட் ஆகுது? மகாராஷ்டிரா. உலகத்திலே அதிகமா பேசக்கூடிய மொழி ஆங்கிலம். யாலா கிளேஷியர் செத்து போச்சு, நேபாள்ல இருக்கு. வேர்ல்டு ஃபுட் பிரைஸ் மரியாஞ்சலா ஹங்கிரியா. ஹங்கரா இருக்கும், பசியா இருக்கும். பசினா ஃபுட் வேணும். ஓகேவா? நெக்ஸ்ட் லெப்டினன்ட் கர்னல் பதவி நீரஜ் சோப்ரா அவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கு. 86வது செஸ் கிராண்ட் மாஸ்டர் ஸ்ரீஹரி எல்ஆர். கேலோ இந்தியா யூத் கேம்ஸ்ல எந்த மாநிலம் டாப்? மகாராஷ்டிரா. தேசிய டெங்கு தினம் மே 16. தொலைத்தொடர்பு தினம் டெலிகம்யூனிகேஷன் டே மே 17. வீடியோட எண்டுக்கு வந்தாச்சு மக்களே. வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்து நினைச்சீங்கன்னா மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படிங்கிற கமெண்ட் பண்ணுங்க. ஏன்னா உங்களுடைய கமெண்ட்ஸ் தான் என்னுடைய பூஸ்ட், போனிட்டா, ஹார்லிக்ஸ், மைலோ, காம்ப்ளான் எல்லாமே. என்னால மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. டெலிகிராம்ல போடுற குவிஸ் எல்லாரும் மறக்காம அட்டன் பண்ணுங்க மக்களே. மீண்டும் நாளை காலை 7 மணிக்கு கரண்ட் அஃபேர்ஸ்ல சந்திப்போம். நன்றி, வணக்கம். இந்த நாள் இனி நாளாக அமையட்டும். வாழ்க தமிழ், வளர்க தமிழ்நாடு.